ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8லேருந்து 10 பீஸ் அளவுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டாலே போதும், காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 3 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டொமேட்டோ பியூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸு வந்துடுச்சு. இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம வதக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகின பிறகு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் பாதி அளவுக்கு கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பியூரியை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்ககிட்ட பாவ் பாஜி மசாலா இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட மசிச்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பாவ் பாஜி மசாலா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு அதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பண்ணை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்த பிறகு அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் பாவ் பாஜி மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது மேலே கட் பண்ணி வச்சிருந்த பண்ணை சேர்த்து ஒரு நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பண்ணு வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நம்மளோட பன் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த பாவ் பாஜிக்கு நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயமும் லெமன் ஜூஸும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.